மோஸ்ட்லி அஜித் சாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 26 சர்ஜரிஸ் ஆயிடுச்சு. சார் இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவருக்கு பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடுவார். பயங்கர ப்ரௌடான ஒரு மூமெண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சார் வந்து யூரோப்பியன் ஜிடில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அவருடைய ஓன் ரேசிங் டீம் அஜித் குமார் ரேசிங் சொல்லிட்டு சார் ஆரம்பிச்சாரு. வெரி ரிஸ்கி ஸ்போர்ட், உங்களுக்கு தெரியும்ல, வந்து 250-300 கிலோமீட்டர்ஸ் per hourல போயிட்டு இருக்காரு. But the riskiest sport I would say is Formula 1. எல்லாரும் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அதனால பேனிக்கை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறதுக்காக வெளியில எப்போ வரும்போதுமே அப்படிதான். லாஸ்ட் இயர்லேருந்தே சார் சொல்லிட்டு இருந்தாரு, ஐ ஹேவ் டு டோன் டவுன் சொல்லிட்டு இருந்தாரு. 3 மீல் இருந்து 2 மீல் ஆச்சு, 2 மீல் இருந்து 1 மீல் ஆச்சு, அப்படி போக ஆரம்பிச்சது. டைம் அவர் ஓட்டுறதை பார்க்கும்போதே வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்குது. அவருடைய ஓன் கார்ட் வாங்கிட்டாரு. ரெட் நியூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு ஃப்ரேம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். வணக்கம், ரெடி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் இன்டர்நேஷனல் கார்டிங் அரினால இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ, எங்களோட ப்ளஷர் இது. கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் அஜித் சார் பற்றி பேசும்போது லெஜண்ட், இந்தியாவுக்கு ஒரு ஒரு பெருமை சேர்த்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா? இப்போது கலந்துக்கிட்ட 3 ரேஸ்லேயுமே வின்னிங், கலந்துக்கிட்ட 3 ரேஸ்லேயுமே வின்னிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி பார்க்குறீங்க அஜித் சாரோட இந்த க்ரோத் அண்ட் ஜேர்னியை பற்றி? 2024ல் சேம் மந்த் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வந்துட்டு சார் வந்து யூரோப்பியன் ஜிடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அவருடைய ஓன் ரேசிங் டீம் அஜித் குமார் ரேசிங் சொல்லிட்டு சார் ஆரம்பிச்சாரு. சாரோட பேஷன் தெரியும். பட் இந்த ஸ்போர்ட்ல வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு வித்தவுட் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாமல் போய் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சாரோடைய அந்த F3 அவங்க ஓட்டின டைம், பிரிட்டிஷ் ஃபார்மில் ஓட்டின டைமே வந்து எப்படி அவங்கன்னா ஷூட்டிங் இருந்துட்டு இருக்கும். ரேஸ் வந்து வீக்கெண்டில் ரேஸ் இருக்குன்னா கரெக்டாக ப்ராக்டிஸ் செஷனுக்கு ஒரு 1 டே முன்னாடி தான் போயிட்டு ட்ராக் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ராக் வாக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் குவாலிஃபயர்ஸ்க்கு போவாங்க. ஓகே. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே ட்ராக்ல கார் ஓட்டுறவங்களுக்கு இல்லை ரேஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணி தான் அவர் அந்த டைமில் வந்து அந்த பொசிஷன்லாம் பண்ணியிருக்காரு. இப்பயும் அதே தான். இப்போ வந்துட்டு பட் he is more committed for the racing. ஏன்னா இட்ஸ் டீம் ஆக்டிவிட்டினால வந்து சாருடைய அதோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது கான்ட்ரிபியூஷன். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி ரிஸ்கி ஸ்போர்ட், உங்களுக்கு தெரியும்ல, வந்து 250-300 கிலோமீட்டர்ஸ் per hourல போயிட்டு இருக்க ஒரு. நான் அந்த டைம்ல நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். நூலிலையில் உயிர் தப்பிய அஜித் குமார் நியூஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஃபார்முலா ரேசிங் ஓட்டும் போது அவர் கார் போயிட்டு இருக்கும், ஃப்ரண்ட்ல போய் ஒரு கார் வந்து டம்முன்னு வந்து குத்துனா பார்த்துட்டு அஜித் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ ஒரு இதாச்சுது. அதுக்கப்புறம் ஈவன் இப்போ நடந்துட்டு இருந்த ரேசஸ்ல எல்லாம் கூட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு. லாஸ்ட் ரேஸ் ஸ்பா ட்ராக்ல கூட வந்துட்டு வெட் ட்ராக்னால வந்துட்டு கார் ஸ்லிப் ஆகி போய் ஒரு கிராஷ் ஆச்சுது. ஸோ கிராஷ்ன்றது ரேஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி நார்மல். ஸோ ரேசர்ஸ் ஜென்ரலி அவங்க அதுக்கு யூஸ்ட் ஆனவங்க தான். பட் அதுதான் இப்போ சார் பண்ணுற விஷயம் வந்துட்டு இமீடியட்டாக இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணுறதுன்ற ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த எண்டூரன்ஸ் ரேசஸில் 3 போடியம்லாம் வந்து ஈஸி கிடையாது. உண்மையிலே ஆல்மோஸ்ட் 62 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. 62 to 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. அதில் 24 hours ரேஸ் பண்ணி 12 hours ரேஸ் பண்ணி வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கண்டிஷன்டாக இருக்கிறதுனால தான் இது.
அண்ட் சார் இஸ் an extremist. அவருக்கு பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடுவாரு. இல்ல விட மாட்டாங்க. ஒன்னு கையில எடுத்துட்டாங்கன்னா அதுல விட சக்சஸ் மாட்டாரு. அதுல வந்து ஆகணும். ஃபுல் அவருடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுப்பாரு. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து கார் ஓட்டிட்டு இருந்தாலும் அஜித் சார் ஒரு சில கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் டியூரேஷன்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்களான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேர்னிங் பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஐ திங்க் இஸ் a நேச்சுரல் ரேசர்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவர் ட்ரெயின்டாலாம் இல்லை, பட் இது நேச்சுரல் அவருக்கு அந்த இது இருக்குது. ஸோ அதனால தான் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபார்முலா 3 அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போய் பண்ணிட்டு வந்தார். இப்போ ஈவன் நவ் அட் திஸ் ஏஜ் வித்தவுட் மச் ப்ராக்டிஸ் ஆல் ப்ரொஃபஷ்னல் ரேசர்ஸ் கூட போயிட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் என்ன அந்த கார்னர்ஸ் எப்படி பண்ணணும், நீங்கள் காரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ட்ரையில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ இது சொல்கிறது வந்து நிறைய டைம் வந்து நமக்கு கோகார்ட்லேயே நிறைய டைம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு தம்ஸ் போட போவார். அந்த ஒரு மென்டாலிட்டி இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா கை காலெலாம் கொஞ்சம் ஷிவரிங் ஆகும், கொஞ்சம் எங்கேயாவது உட்காரணும்னு தோணும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி கீழே இறங்கி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் அடுத்த ஒர்க்குக்காக போகிறாங்க. அந்த மென்டாலிட்டி, அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி எங்கேருந்து எடுத்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஹீஸ் ஆல்வேஸ் லைக் தட். சார் வந்து என்றைக்குமே அப்படி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வெளியில் வந்து கிராஷ் பார்க்கும்போதோ இப்போது அந்த ஆக்சிடென்ட் பார்க்கும்போதோ வந்துட்டு ஒன்று இருக்கிறப்போ எல்லாரும் சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அதனால அந்த பேனிக்கை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறதுக்காக வெளியில் எப்போ வரும்போதுமே அப்படி தான். ஸோ ஈவன் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த ஆக்சிடென்ட்டில் கூட ஃபர்ஸ்ட் திங் ஹி டிட் வாஸ் லைக் நான் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வருவார். அதே தான் இப்போ நடந்துட்டு இருந்த எல்லா கிராஷஸ்லுமே அப்படி தான். அவருக்கு வந்து என்னென்னா, கிராஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ரேஸ், கிராஷ் இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்போர்ட். ஸோ இதை வந்து பெருசாக அதை வந்து ஒரு இது பண்ணுறது கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிவிட்டு அவர் இருக்கிறாங்க. அது ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஜித் சார் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரமாக, ஏன்னா அஜித் சார் பாடி ஷேமிங் அந்த கிண்டலுக்குமே வந்து ஆளாயிருக்கிறாங்க. அவரை வச்சு பாடி ஷேமிங்குமே இங்கே பண்ண ஒரு இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி சார் இது இந்த வயசில் இப்படி ஒரு மேசிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்க முடிஞ்சுது? ஸோ அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க நீங்கள் கூட ட்ராவல் பண்ணதுனால நான் கேட்குறேன். பேசிக்லி அஜித் சாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 26 சர்ஜரிஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இன்க்ளூடிங் த லாஸ்ட் சர்ஜரி சேர்த்து 26 சர்ஜரிஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணதுக்கப்புறம் வித் த மெடிகேஷன்ஸ் ஹீ டேக்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கவே முடியாது. ஏன்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக வித் மெடிகேஷன்ஸு அதுக்கு வந்து வெயிட் போட தான் செய்யும். அதெல்லாம் வச்சு ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஓன் ஸ்டன்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட் இயர்லேருந்தே சார் சொல்லிட்டு இருந்தார் ஐ ஹாவ் டு டோன் டவுன்னு சொல்லிட்டு இருந்தார். சார் எப்படின்னா ஒன்ஸ் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் நோ லுக்கிங் பேக். ஸோ அவர் உடம்பு குறைக்கணும்னு டிசைட் பண்ணார். விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஸ்டார்ட்லேயே அங்கேயே ஸ்டார்ட் ஆனது. ஸ்டார்டட் 2023 அக்டோபரில் வந்து சார் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அப்படியே சாலட்ஸ் போனார். 3 மீல் இருந்து 2 மீல் ஆச்சு, 2 மீல் இருந்து 1 மீல் ஆச்சு, அப்படி போக ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்புறம் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ரேசிங் வரப்போகுதுன்றது தெரிஞ்சோன்னா ரேசிங்க்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வெயிட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் லேப் டைமிங்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அந்த லைக் அந்த ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏரோடைனமிக்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காகவே கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக சாருக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ டிசைட் பண்ணார் இல்லை இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணணும்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சது தான். பியூர் அண்ட் பியூர் ரொம்ப டெடிக்கேட்டட் டயட். நாங்கள்லாம் உட்காந்து சார் கூட சாப்பிட்ருப்போம், அவர் சாப்பிடவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 மீல் 2 மீல் டயட்டு. சார் இஸ் அ வெஜிடேரியன். ஸோ சாலட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. டுவர்த் லாஸ்ட் 4-5 மந்த்லாம் வந்து சிங்கிள் மீல் டயட் தான், சாலட்ஸ் அது போயிட்டே இருந்துச்சு. ஓ மை காட், அது சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துட்டு, ஏன்னா பேக் டு பேக் ரேசஸ் போகணும், ஷூட்டிங் வரணும் திருப்பி அப்படிங்கிறதுனால. அது எனக்கு தெரிஞ்சு மகிழ் சார் செம ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் நமக்கு அந்த லுக்ஸில் நம்ம விடாமுயற்சியில் பார்க்குறதுக்கு அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று அஜித் சார் ஃபேமிலியை பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இங்கே அவங்க பையனுக்குலாம் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா? சாரோட சன் இஸ் 10 years old. அவர் இப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ்ன்னு இல்லை, இது லைக் வெரி ப்ரொஃபஷனலாக ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இட் இஸ் இந்த பிளட்ன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஓட்டுறதை பார்க்கும்போதே வந்து நான் வீடியோஸ் தான் பார்த்தேன், நேரில் பார்க்கல.
பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஐ மீன் அந்த அந்த ஏஜுக்கு வந்து அவருக்கு பயம் தெரியலையா, இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸா இல்லை பிளட்ல இருக்கா அப்படின்னு தெரியல. ரொம்ப ப்ரொஃபஷனலாக போயிருக்கு. அண்ட் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி ஹி வாஸ் இன்டு அத்லெட்டிக்ஸ், அப்புறம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாரு. நடுவில் கொஞ்சம் வந்து கிரிக்கெட் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து நவ் ஹி இஸ் மோர் லீன் டுவர்ட்ஸ் ரேசிங் நினைக்கிறேன். ஸோ கார்ட்டிங் அவங்க அப்பாவோட இது நிறைய ரேசிங் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரேசிங்னு நினைக்கிறேன். இப்போ ரெகுலராக இங்கே இந்த ட்ராக்ல தான் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஓன் கார்ட் வாங்கிட்டாரு. ப்ராப்பராக இது பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த இதாகவும் எடுப்பார்னு நினைக்கிறேன். ரேசிங்கும் அவர் லைக் அஜித் சார் அவரும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஒரு அப்பாவா என்ன சொல்ற, நமக்கும் நம்மளோட பசங்களை வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் காமிக்கிறது, ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் காமிக்கிறது, அந்த ஒரு லேர்னிங் அங்கேருந்து எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ ஈவன் என்னோட பையன் இஸ் 3.5 years old. ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் புட்டிங் ஹிம் இன்டு த அகாடமி. ஓகே, ஸ்லோவாக இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா வந்து அவர் பார்க்கட்டும், ட்ராக் எப்படி இருக்கட்டும் பார்க்கட்டும், அவர் வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 5 yearsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஃப் வி ஆர் டால் இனஃப் அதுக்கு பேபி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான கார்ட்ஸ் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். 2 days பேக் அஜித் சார் பத்மபூஷன் அவார்ட் வாங்கினது அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள்? நான் அஜித்தோட பெரிய ஃபேன். அப்புறம் ஐ வாஸ் பிளெஸ்ட் இனஃப் சார் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள அந்த பிளெஸ்ஸிங்கும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது சாருக்கு அந்த ஒரு அவார்ட்ஸு, இல்லைன்னா சார் அந்த ரேஸில் வின் பண்ணது இருக்கட்டும், இப்போது பத்மபூஷன், அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக நமக்கே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் கிடைச்ச அந்த ஒரு ஃபீல் தான். ஹீ டிசர்வ்ஸ் இட் ஃபார் த பர்சன் ஹீ இஸ். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஃபெலோ கொலீக், ஆஸ் அ ஃபேன், வந்து பயங்கர ப்ரௌடான ஒரு மூமெண்ட் எனக்கு அது. ஸோ அது எவ்வளோ ஹாப்பின்றது எனக்கு சொல்ல முடியாது பை வேர்ட்ஸ். வந்துட்டு டு see him there, பிரசிடென்ட் கையிலேருந்து அந்த அவார்டை வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அவர் ஒரு கேரிங் பர்சன் அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு எங்கே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான அப்படின்னா, குட் பேட் அக்லியில் அஜித் சாருக்கு டேட்டூ போடுற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட மொபைல் நம்பர் வாங்கி அவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒன்று. ஸோ எப்படி கூட இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட எவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது? சார் எல்லாருமே வந்து பேசிக்லி ஹி ட்ரீட்ஸ் எவ்ரிஒன் ஈக்குவலி. எல்லாரும் ஒரே மாதிரி மேலே கீழேன்றது அந்த இதே கிடையாது. ஸோ எல்லாட்டுமே ஐ மீன் ஃபோன் நம்பர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அவங்கக்கிட்ட நம்ம பேசணுமா பேசக்கூடாது, அது எதுவுமே கிடையாது. எல்லார்ட்டையுமே அவர் ஒரே மாதிரி தான் பண்ணுவார், ஒரே மாதிரி தான் பேசுவார். அந்த எனர்ஜி சார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த லவ் அண்ட் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, அதெல்லாம் வந்து பயங்கர இதாக இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்தோன்னா சாரோட ஹக் ஒன்று இருக்கும், குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு ஹக் ஒன்று இருக்கும். அந்த டே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ மீன் such a sweetheart, நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம அந்த மோட்டார் ஸ்போர்ட் பற்றி பேசும்போது ஒரு கேள்வி மட்டும் கேட்க மறந்துட்டேன். விடாமுயற்சியில் அந்த ஹம்மர் காரில் நடந்த ஆக்சிடென்ட் பற்றி கண்டிப்பாக இப்போ வரைக்குமே யாராலையும் மறக்க முடியாத ஒன்று. என்ன மாதிரியான கான்வர்சேஷன் போச்சு? கண்டிப்பாக 2 பேருக்குமே, நீங்களும் மோட்டார் ஸ்போர்ட்டில் இருக்கீங்களா, சாரும் இருக்கிறதுனால அதில் ஒரு டிஸ்கஷன் இருக்கும் இல்லைங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல நாங்க நிறைய காசு பத்தி பேசிட்டு இருந்திருக்கோம். ஓகே, ஈவன் பிஃபோர் த ஆக்சிடென்ட் வந்து இந்த கார் டாப்ல ஆகுமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ போஸ்ட் தி ஆக்சிடென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நாங்க அதை வந்து ரொம்ப ஃபன்னா தான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஈவன் சாருக்கு துபாயில ஒரு கிராஷ் ஆச்சுது அந்த 24 hours ரேசிங் முன்னாடி. அப்போ வந்துட்டு ஆமா, ஸோ நான் சாரை பார்க்க போனேன்னே, நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பழகிருச்சு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபன்னா தான் எல்லாத்தையும் எடுத்துப்பாரு, எதையுமே சீரியஸா எடுத்துக்கிற ஒரு இது கிடையாது. ஸோ அப்படிதான் எல்லாமே போச்சு. ஒரு மேசிவான ஆக்சிடென்ட் அது, ட்ரிஃப்ட் ஆகி நீங்க வேற கழுத்துல கையில எல்லாம் கட்டி இருக்கு, பிடிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. ஒரு பதட்டம் இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? அந்த லைட் அந்த மொமெண்ட்ல வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் டிரைவர்னு தெரிஞ்சா அந்த பயம் போயிடும்ல, அதுதான். ஏன்னா நீங்க இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க, அது பேபி அப்பதான் பிறந்த டைம். ஆமா 10 days ஓல்ட். வீட்ல எல்லாம் ரொம்ப பதறிட்டாங்க. வீட்ல எல்லாம் நான் சொல்லல, ரொம்ப பதறிட்டாங்க. பட் சேஃப், சேஃபா தான் நடக்கிறது அப்படிங்கிறது.
ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம்.